நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி புளியந்தோப்பு பகுதியில் மக்கள் மற்றும் வியாபாரிகளை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம், அவர் பேசியவற்றையும் பார்க்கலாம். இப்போ இருக்கிற அமைச்சர் சேகர்பாபு சார் அவர் 6000 கோடி கிட்ட செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நீங்களே கேக்குறீங்க பாருங்க, எவ்வளவு இங்க நெரிசலா இருக்கு, போக்குவரத்து எவ்வளவு நெரிசலா இருக்குது. அது சீர் செய்யல, நல்ல ரோடு இல்ல, மக்களுக்கு தண்ணி வசதி இல்ல, லா அண்ட் ஆர்டர் இல்ல. சோ இது எல்லாமே ஆட்சிக்கு எடப்பாடியார் மிக சிறப்பா சேர்ந்து மக்கள் குறைகளை தீர்ப்பார். இது எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. விவரங்களோடு செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். ரேவதி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பல்வேறு கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் தங்களது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்து தொடர்ந்து பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக தரப்பு வேட்பாளராக புதிய முகமாக அபிஷேக் ரங்கசாமி களத்தில் இருக்கிறார். தொடர்ந்து அந்த தொகுதி சார்ந்த மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் புளியந்தோப்பு சந்தை பகுதி, காஜா சாஹிப் தெரு, புளியந்தோப்பு நெடுஞ்சாலை பகுதி, சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் அங்கு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொருவரிடையும் நேரடியாக துண்டு பிரசுரங்களையும் வழங்கி அதிமுக வந்தால் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் என்பதையும் முன்னிறுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக தரப்பிலிருந்து கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பரந்தாமன் இல்லாமல் வேறு ஒருவர் தற்பொழுது நிறுத்தப்படுகிறார். குறிப்பாக தமிழன் பிரசன்னா வேட்பாளராக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பலருக்கும் தெரிந்த முகமாக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் களத்தில் இருக்கிறார். அதே போல நாம் தமிழர் வேட்பாளராக சரண்யா இருக்கிறார். இந்த சூழலில் இந்த அதிமுக தரப்பில் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய அபிஷேக் ரங்கசாமி தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே ஒரு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கடந்த ஆட்சியில் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்ட எந்த செயல்பாடுகளும் முழுமையடையவில்லை. சாலை போக்குவரத்து நெரிசல் தற்பொழுதும் தொடர்கிறது. முழுமையாக சாலை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதனை அதிமுக வந்தால் சரி செய்து கொடுக்கப்படும் என்பதை வலியுறுத்தி வாக்கு சேகரிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.